ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச்சு நடக்க போகுது. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரிவ்யூ மாதிரி ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நாளைக்கு நடக்க போகிற ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் கால் அப்படின்ற ஒரு ஸ்டேடியம். கால்ன்றது பேசிக்காக எந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம்னா பயங்கரமான ஒரு ஸ்பின் ட்ராக் உள்ள ஒரு ஸ்டேடியம். பிளேயிங் லெவலில் சீமஸே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேடியம் அது. முத்தையா முரளிதரனே பார்த்தீங்கன்னா ஒரு 108 விக்கெட்ஸ் கிட்ட அந்த 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 ஸ்டேடியமில் மட்டுமே எடுத்திருக்காரு. ப்ளஸ் வந்து ரங்கநாயகரத் வந்து ஒரு 103 விக்கெட்ஸ் கிட்ட அந்த ஸ்டேடியமில் எடுத்திருக்காரு. ஸோ பேசிக்காக இது வந்து என்ன மாதிரி ஸ்டேடியம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின் ட்ராக்காக இருக்க ஒரு ஸ்டேடியம். ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற ஒரு ஸ்டேடியமாக இது அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு இந்தியா வந்து பிளேயிங் லெவலில் எப்படி போவாங்க அப்படின்னா வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், தேவ்தத் படிக்கல், சுப்மன் கில், ரிஷப் பண்ட், துருவ் ஜூரலா இல்லை வந்து சர்ஃபராஸ் கானா அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், மானவ் சுத்தார், முகமது சிராஜ், குர்னூர் பிரார் ஆடுவாரா பிளேயிங் லெவனில் அப்படின்றது தெரில. மற்றபடி வந்து ஸ்ரீலங்கா பிளேயிங் லெவன்னா அவங்க ஸ்குவாடே வந்து நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவனில் போவாங்கன்றது எனக்கு சரியாக ஐடியா இல்லை. பட் ஆனால் வந்து இந்த கிரவுண்டை பொறுத்தவரையும் டாஸ்ன்றது ரொம்ப குரூஷியலான ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா ஃபோர்த் இன்னிங்ஸில் இந்த கிரவுண்டில் வந்து சேஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். இன்ஃபேக்ட் வந்து 150 ரன் டார்கெட் இருந்தால் கூட இந்த கிரவுண்டில் ஃபோர்த் இன்னிங்ஸில் சேஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா வந்து தேர்ட் டே மேலே பிச்சு வந்து அவ்வளோ டேர்ன் ஆகும், பயங்கரமாக டேர்ன் ஆகும். ஸோ அந்த டீம் டாஸ் வின் பண்ணதோ சிக்காமல் வின் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட், அவ்வளோதான். மற்றபடி ஏன்னா ஃபோர்த் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆடுறதுக்கெலாம் ரொம்ப ஒரு டஃப்பான ஸ்டேடியமில் இந்த ஸ்டேடியம். ஸோ அதனால் வந்து நாளைக்கு மேட்ச் வந்து கண்டிப்பாக எக்ஸைட்டடாக தான் இருக்கும். இந்தியா வந்து ஆல்ரெடி வந்து நிறைய டெஸ்ட் மேட்ச் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய தோற்றுருக்காங்க. WTCயோட டேபிள்லேயும் வந்து இந்தியா கொஞ்சம் பின்னாடி தான் இருக்காங்க. ஸோ இனி வரப்போகிற இந்த சைக்கிளில் எல்லா டெஸ்ட் மேட்சும் இந்தியா வின் பண்ணால் மட்டும்தான் இந்தியா வந்து ஃபைனல்ஸ் போக முடியும். ஸோ அதுதான் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ இது வந்து இந்த 2 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்ன்றது ரொம்ப வந்து குரூஷியலான சீரீஸ் ஃபார் இந்தியா. ஸ்ரீலங்கா ஆல்ரெடி வந்து இப்போ தான் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட வந்து தோற்றுட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி இந்த கேம் அப்ரோச் பண்ண போகிறாங்கன்றது தெரில. இதில் அப்பர் ஹேண்ட் அப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து இந்தியாவை சொல்லலாம். ஏன் இந்தியாவை சொல்லலாம்னா ஸ்ரீலங்கா பிளேயிங் லெவனோட இந்தியா பிளேயிங் லெவன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சைடாக இருக்கிறதுனால இந்தியா கொஞ்சம் அப்பர் ஹேண்டாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போது. போலர்ஸ் டாமினேட் பண்ண போகிறாங்க, அதுவே கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பார்ப்போம்.